நிஷாக்கா என்ன இங்க நிக்கிறீங்க? அங்க வந்து நில்லுங்க வாங்க. இல்ல நான் எங்கேயே இருக்கேன். அட உங்க மச்சானோட பர்த்டே இன்னைக்கு விஐஎல் வாங்க. சுகனா நான் எதுவும் கேட்க மாட்டேன் நிஷாக்கா. நீங்க இங்க தான் நிக்கணும். நில்லுங்க. நிஷா கேக் கட் பண்ண போறோம். சுகனா நான் தான் அங்கேயே இருக்கேன்னு சொன்னல. இப்போ நான் இங்க என்ன கேக் மேல ஏறி உட்காரணுமா உனக்கு? நிஷாக்கா நான் உங்களை என்ன சுகனா உங்களை காலையில இருந்து பாக்குறேன். ஈஷான் 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 ஈஷானை தவிர வேற யாரும் உன்னோட கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்களா? மத்தவங்களோட எமோஷனை எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீ பாட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்ட. இங்க பாரு, யாரு என்ன பிரச்சனையில இருக்காங்க, என்ன மூட்ல இருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா சுகானா? நிஷா ஏன் இப்படி கண்டபடி வளர்ற? நீங்க வாய் மூடுங்க இலேஷ். எனக்கு வெறுத்து போயிடுச்சு. என்ன எப்ப பார்த்தாலும் ஈஷான் ஈஷான் சுகானா சுகானா. நம்மள பத்தி யாரும் இந்த வீட்ல கவலைப்பட மாட்டாங்கல்ல? நிஷா என்னாச்சுமா? இலேஷ் நீயாவது சொல்லு, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? நீ என்னாச்சு உங்களுக்கு? நிஷாக்கா என்னாச்சு உங்களுக்கு? இப்ப நான் உங்களை என்ன பண்ணிட்டேன்? இது வரைக்கும் என்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசினதே இல்ல. ஆனா நான் இன்னைக்கு உன்கிட்ட அந்த மாதிரி பேசுறேன். அது உனக்கு வருத்தமா இருந்தா இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே இவளுக்கு விளையாட்டு பொம்மையா? அவ சொல்லும் போது சிரிக்கணும், அவ சொல்லும் போது டான்ஸ் ஆடணும். நிஷா நீ என்ன கண்டபடி உளறிக்கிட்டே போற? என்ன நிஷா, என்ன இதெல்லாம்? போதும் தாத்தா, போதும் போதும், என்னால முடியல. இங்க பாருங்க தாத்தா, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவகிட்ட சொல்லி வைங்க. எப்ப பார்த்தாலும் இப்படி குழந்தைத்தனமா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நிஷா என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோவம் வருது? ஆமா அண்ணி, இன்னைக்கு இஷான் அண்ணனோட பிறந்த நாள். ஆமா, அது எனக்கு தெரியும். இன்னைக்கு ஈஷானோட பிறந்த நாள் தான். ஆனா நம்ம வீட்ல இருக்க யாருக்காவது நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு தெரியுமா? என்ன நடந்ததுன்னு சொல்லு நிஷா. முதல்ல கொஞ்சம் அமைதியா அழுகி நிறுத்திட்டு சொல்லு. நிஷாக்கா நிஷாக்கா ப்ளீஸ் நீங்க என்ன தொடாத சுகானா. உன் ஈஷானோட பிறந்த நாளை நீ கொண்டாடிக்கோ. உனக்கு என்ன தெரியும்? என்னால இந்த ஜென்மத்துல ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் ஒரு பாவி. உண்மைதான் சின்ன மாமி, நான் சொன்னது உண்மைதான். சின்ன மாமி, டாக்டர் நேரடியாவே சொல்லிட்டாங்க என்னால இந்த ஜென்மத்துல தாயாக முடியாதோ. என்னால தாயாகவே முடியாதான் பெரியம்மா. எனக்கு அந்த பாக்கியமே இல்லையோ. என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. என் வாழ்க்கையே இரண்டு போயிடுச்சு. நான் ஒரு பாவி. நிஷா